2 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். வாசித்த இந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பிலே நம் உறுதியாக இருக்கும்படியாக, நம்முடைய அழைப்பிலே நம் ஜாக்கிரதையாக இருக்கும்படியாக இந்த இடத்திலே பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாக வந்தார், பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். 40 நாளளவும் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டார். அவர் பரமேறின பிறகு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த சபை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுகிறது. திரளான ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் குழம்பக்கூடிய சில சூழ்நிலைகள் வருகிறது. கள்ள உபதேசங்கள் வருகிறது. ஞானவாத கொள்கை, நியாயப்பிரமாணத்தையும் தேவ பிள்ளைகள் சேர்த்து கை கொள்ள வேண்டும் என்கிறதான கொள்கை, இன்னும் உபதேச ரீதியாக அநேக குழப்பங்களை பிசாசு பல விதங்களிலே விசுவாசிகளுக்கு விரோதமாய் கொண்டு வந்த பொழுது, வளர்ந்து வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்துவதையும், ஆண்டவருக்குள்ளே திடப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை செய்ய வேண்டும் என்றும், அதோடு மாத்திரமல்ல எது சத்தியம் எது சத்தியமல்ல என்று வளர்ந்து வருகிற தேவ பிள்ளைகள் கண்டுகொள்ள வேண்டும் என்றும் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வேதத்தில் எழுதுகிறார்கள். என்ன எழுதுகிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாயிருங்கள். தேவ பிள்ளைகள் குழம்பி போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதங்கப்பட்ட பரிசுத்தவான்கள் தங்களுடைய அழைப்பிலே உறுதியாக இருக்கும்படியாக எழுதினார்கள். இங்கே பேதுரு எழுதுகிறார், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று. வேதத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகரை தேவன் அழைத்திருக்கிறார். அதே போல தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. தேவனுடைய அழைப்பு மாறாதது. எனவே அந்த அழைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இன்னும் நீங்கள் யூதா புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது யூதா எழுதுகிறார், பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. எடுத்திருந்தால் நீங்கள் தயவு செய்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள்? நீங்க அழைக்கப்பட்டவர்களா? டவுட்டா இருக்கா? அழைக்கப்பட்டவர்களே, நாம் அழைக்கப்பட்டவர்களா? நீங்க அழைக்கப்பட்டவர்களா? அப்ப யாருக்கு தான் அந்த பிரசங்கம்? பேதுரு யாருக்கு தான் எழுதுகிறார்? நமக்கு தான் எழுதுகிறார். எனக்கு தான் எழுதுகிறார். சொல்லுங்க பாப்போம். எனக்கு தான் எழுதுகிறார். பாருங்க, இந்த அழைக்கப்பட்டவர்கள் எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள் என்று யூதா இன்னும் அட்வான்ஸா எழுதுறாரு. பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்கள். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்கள். பாருங்க, இவ்வளவு மதிப்புள்ள உங்களை என்னை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உங்கள் அழைப்பிலே நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கலாத்தியர் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது பவுல் எழுதுறாரு, உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாய் இருக்கும். அந்த கலாத்தியர் புத்தகம் முழுசு நீங்க பார்க்கும் பொழுது அந்த கள்ள உபதேசங்களுக்கு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பல காரியங்களை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கலாம். 2 யோவானில் வாசிக்கிறோம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் முழுவதிலும் புதிய ஏற்பாட்டில் அநேக பகுதிகளில் நம்முடைய அழைப்பை நாம் நிர்விசாரமாய் நினைக்கக்கூடாது. நம்முடைய அழைப்பை விட்டு நாம் ஓடி போகக்கூடாது.
நம்முடைய அழைப்பை நாம் கண்ணும் கருத்துமாக கவனமாக காத்து கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியத்தை இந்த புதிய ஏற்பாடு முழுவதில் நாம் வாசிக்கலாம். அப்படி தானே? நீங்களாம் பைபிளை வாசிக்கிறவர்கள். எனவே இந்த காரியங்களை அடிக்கடி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆனாலும் இந்த காரியத்தில் தேவன் அக்கறையாக இருக்கிறதை என்னால் பார்க்க முடிந்தது. நம்முடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆரம்பம் அற்பமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக இருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆசையோடு முடித்த அநேகர், ஆனால் அவங்க அழைப்பிலே பின்தங்கினவர்களாய், அழைப்பை விட்டு வழிமாறினவர்களாய் காணப்படுகிறார்கள். எத்தனையோ பேர் நம்ம பார்க்கலாம். உங்கள் கூடவே சபைக்கு வந்த எத்தனையோ விசுவாசிகள், உற்சாகமாக ஜெபித்த விசுவாசிகள், ஊழியங்களுக்கு ஓடோடி வந்த விசுவாசிகள் இன்றைக்கு ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்திலே நாங்கள் ஊழியம் செய்ய போயிருந்தோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு சகோதரியை பார்த்தோம். முகத்துலலாம் நல்லா மஞ்சள் பூசி பெரிதாக பொட்டு வைத்து ஏதோ அந்நிய கடவுளை மும்முரமாய் வணங்குகிறவர் போல எங்களுக்கு காணப்பட்டது. அவர்களிடத்துல போய் சுவிசேஷத்தை சொன்னோம். அவள் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் கடைசியில் அவங்க சொன்னாங்க, உங்களை மாதிரி தான் ஒரு காலத்தில் நான் இருந்தேன். வீடு வீடாக போய் ஆண்டவரை சொல்லுவேன். எங்களுக்கு காதலெல்லாம் நகையெல்லாம் போட்டு இருக்க மாட்டேன். எங்கள் சபைக்கு நான் முக்கியமான ஒரு ஆளாக இருந்தேன். ஆனால் ஒரு சில மனஸ்தாபத்தினாலே நான் ஆண்டவரை விட்டே போய்விட்டேன் என்று சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆரம்பம் முக்கியம் அல்ல, நம்முடைய முடிவு தான் முக்கியம். ஆமேன். அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும். ஒருவேளை ஒரு பிரமாதமாக ஜெபிக்க தெரியாதவர்களாக நாம் இருக்கலாம். பெரிய காரியத்தை ஆண்டவருக்கு செய்ய தெரியாதவராக நாம் இருக்கலாம். அதை பற்றிலாம் அற்பத்தை பற்றி நம்ம அற்பமான ஆரம்பத்தை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் கடைசி வரைக்கும் நாம் ஓடி முடிக்க வேண்டும். இதை தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு தேவன் அழைத்த அழைப்பை, தேவன் எனக்கு கொடுத்த அழைப்பை இறுதி வரைக்கும் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன், ஓடி முடித்து விட்டேன். அதுதான் இதனுடைய அர்த்தம். ஆமேன். இன்னும் இந்த யூதாவில் வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசம், அதுதான் என்னது? தேவன் நம்மை அழைத்திருக்கிறதான அழைப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரோடு உங்கள் பயணத்தை ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயிருக்கலாம், சில வருடங்கள் ஆயிருக்கலாம், ஏன் பல வருடங்கள் கூட ஆயிருக்கலாம். இப்பொழுது உங்கள் ஓட்டத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? தொடர்ந்து நாம் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோமா? ஊழிய அழைப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு பொதுவான அழைப்பாக இருக்கட்டும், ஆண்டவரை நம் பின்தொடரும்படியாய் நமக்கு காணப்படுகிற அழைப்பாக இருக்கட்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம், உங்கள் அழைப்பை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் அழைப்பை நீங்கள் காத்து கொள்ளுகிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். ஆமேன். எனவே இந்த நாட்களிலே நம்முடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பலவிதமான துரு உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், அப்படியே மனசை அட்ராக்ட் பண்ணுற நிறைய காரியங்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளே மலிந்து கிடக்கிறது. ஆமேன். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கு பிசாசு அநேகரை கையில் எடுத்திருக்கிறான். வெளியே உள்ள ஆள் கிடையாதுங்க. ஊழியம் செய்கிறவர்கள் தான் இப்படி விசுவாச கூட்டத்தை குழப்பும்படியாக இந்த நாட்களிலே எழும்பி இருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களோ என்னவோ தெரியல, ஒரு வாட்ஸ்அப் எனக்கு வந்தது. சினிமா பாட்டு டியூனை வச்சு புல்பீட்டில் பாஸ்டர் பாடுறாரு. அதை பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. ஆமேன். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அசுத்தமான எந்த காரியத்தை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சலுள்ள தேவன், பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். எனவே இந்த நாட்களில் நம்மளை திசை திருப்புகிறதற்கு வெளியே இருந்து யாரையும் சத்துரு எழுப்பல, ஊழியம் செய்கிறவர்களையே பிசாசு இந்த நாட்களிலே எழுப்பி கொண்டு இருக்கிறான். எனவே நீங்கள் காண்கிறதை குறித்து கேட்கிறதை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஒர்ஷிப்பு, அந்த ஒர்ஷிப்பில் அவர் விசில் அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு. இந்த உலகத்தில் அந்த கான்சர்ட்டில் என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுகிறத பார்த்தோம். அருவருப்பாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் அழைப்பில் எங்களை எப்படி இருக்க வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். ஒரு கண்ணும் பரிதபியாத நிலைமையிலே உன்னுடைய ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். ஆமேன்.
அப்படிதான் ஆண்டவர் வேதத்தை சொல்லியிருக்கிறார். நம்மளை பார்த்தா அக்கறை படுறதுக்கு ஒரு கண்ணும் கிடையாது, இருக்கியா செத்தியான்னு கேட்க ஒரு ஆளும் கிடையாது, நம்மளுடைய அக்கறையில் நலனில் பங்கெடுக்க ஒருவரும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில கிடந்த நம்மளை ஆண்டவர் அவருடைய பிள்ளையா வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. என்றைக்காவது நம்ம யோசித்து பார்க்குறோமா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நம்மை அழைத்தார்? எனவே தேவனுடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அழைப்பை விட்டு விலக செய்யக்கூடிய அநேக காரியங்கள் வரும். எப்படி ஆண்டவர் உங்களை நல்ல சரியான பாதையில் நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு வரணுன்ற மும்மரத்தோடு காணப்படுகிறாரோ, அதே மாதிரி உங்கள் அழைப்பை விட்டு உங்களை ட்ராக் மாற்றி நீங்கள் ஆண்டவரை விட்டே தூரம் போக வேண்டும் என்று உங்கள் திசை திருப்பும்படியாக உங்களுடைய எதிராளி காத்து கொண்டு இருக்கிறான். அதை தான் பேதுரு சொல்கிறாரு, உங்கள் எதிராளியாக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமேன். பிசாசு எப்பயுமே 2 கொம்போ கோர பல்லோ நம்ம டிராமாவிலலாம் சித்தரிக்கிற ஒரு தோற்றத்தை வைத்து வருவானே என்றால் நாம் விழித்து கொள்வோம். ஆனால் பிசாசு எப்படி தான் வருவான்? கண்ணே மணியே நமக்கு எது பிடிக்குமோ அந்த ரூபத்தில் தான் வருவான். எனவே நாம் நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்ளும்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாலிபர்களுக்கு இதை பேதுரு எழுதுகிறார், பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். அருமையான வாலிபர்களே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்து விட்டீர்களா அல்லது பொல்லாங்கினால் ஜெயிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். உங்களை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளும்படிக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் இருதயத்தை ஆமாண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களே என்றால் உங்களுடைய அழைப்பை பலப்படுத்தும்படியாக உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தும்படியாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். இந்த செய்தி ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தது என்று 100க்கு 100 என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எனவே தைரியத்தோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் அழைப்பை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் அழைப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? ஆசையா தாகத்தோடு வாஞ்சியோடு கூட ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பித்தீர்களே, இப்போ அதே வாஞ்சம் உங்களுக்கு இருக்கா? அதே ஆசை இருக்கா? அதே ஜெப வாழ்க்கை இருக்கிறதா? அதே வேத வாசிப்பு உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுன்ற துடிப்பு இருந்துச்சு, இப்போ அந்த துடிப்பு இருக்கா? நாம் கேட்டுக்கொள்வோம். இந்த காலை நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வைத்து அழைப்பை விட்டு நாம் வெளியே போகக்கூடிய தருணங்கள், எப்படி நாம் அழைப்பை விட்டு வெளியே போக முடியும்? நீங்கள் அழைப்பை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு பிரசங்கம் அல்ல. இந்த மனிதனுடைய எதிர்மறையான காரியத்திலிருந்து நம் அழைப்பிலே நிலைத்திருக்க, நம் அழைப்பிலே உறுதியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்துகிறான். பலி செலுத்துகிறதற்கு யாருடைய வேலை? ஆசாரனுடைய வேலை. சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். ஆசாரியன் தான் பலியை செலுத்த வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நான் வைத்திருக்கிறேன் என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவுடைய வேலையை ராஜா தான் செய்யணும், ஆசாரியனுடைய வேலையை ஆசாரியன் தான் செய்ய வேண்டும். இந்த இடத்துல புதிதாய் ஜனங்களுக்காய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சவுல் ராஜா அவர் என்ன செய்கிறாரு? ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார். பாருங்க, இன்னும் சில காரியங்களை நான் யோசித்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த சவுல் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா. ஜனங்கள் எல்லாம் வருந்தி ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். ஜனங்களுடைய பிரஷர் தாங்காம ஆண்டவரே என்ன செய்கிறாரு? சரி போ, தொலைந்து போ என்று சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஆண்டவராக கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கிடையாது அந்த ராஜ பதவி. ஆண்டவராக கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் கிடையாது இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ராஜாவின் ஆளுகை. தேவனே நேரடியாய் பிரத்யட்சமாக தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவருடைய ஜனங்களை அவர் ராஜ்யம் பார்த்து வந்தார், அவருடைய ஜனங்களை அவர் அரசாட்சி செய்து வந்தார். ஆனால் ஜனங்கள் மற்ற ஜனங்களை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதினாலே ஆண்டவர் விருப்பமில்லாமல் கொடுத்ததான ஒரு பதவி தான் அந்த ராஜ பதவி. யோசிச்சு பாருங்க, முதல் ஒரு பொறுப்பு,
அதுவும் பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அந்த பொறுப்பு வந்திருக்கும் என்றால் அந்த பொறுப்பை வகிக்கிறவர்கள் எவ்வளவு கவனமாக இருந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இங்கே சிஸ்டர் தேவகுமாரி இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து சொல்கிறேன், இருக்கிற எல்லா யூத் டீன்ஸ் கேர்ளுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறேன். ஆனால் அது ரொம்ப ஒரு சேலஞ்சான ஒரு வேலை, ஒன்று ஒரு திக்கில் இழுக்கும். அந்த வேலையை செய்கிறது கஷ்டமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு டஃப் ஜாப் அவங்கள்ட்ட நான் கொடுக்கும் பொழுது அந்த வேலையை செய்கிறோம் எப்படி செய்யணும், அவங்க எப்படி செய்வாங்க? ஐயோ எவ்வளோ எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த சிஸ்டம், அந்த போட்டி, அந்த இந்த சர்ச்சில் போட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பதவி போட்டியெல்லாம் கிடையாது. சொல்கிறேன், இப்போ 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் அந்த டீன் லீடராக யூத் லீடராக வரணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் அந்த யூத் லீடர் பொறுப்பை அவங்க கையில் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிற பிள்ளைகளுமே ஒவ்வொருத்தரும் ஒரு ரேஞ்சு. ஸோ அவங்க எல்லாரையும் கோயின்சைட் பண்ணி கொண்டு வர்றது பெரிய காரியம். ஒரு பக்கம் அவங்களுக்கு இருக்கிற காம்படிட்டிவாக இருந்தாங்க, ஒரு பக்கம் அவங்க கையில் கொடுத்துருக்கிற காரியங்கள் கடினமான சில காரியங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொறுப்பை எடுத்தவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும்? எவ்வளோ கண்ணுங்கருத்தமாக இருந்திருக்கணும், எவ்வளோ கண்ணுங்கருத்தமாக இருக்கும். ஐயோ எனக்கு விரோதமாக இருக்கிறவங்களை நான் ஃபேஸ் பண்ணணும், என்னை நம்பி கொடுத்தவங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், என் கையில் இருக்கிற பிள்ளைகளை நான் உருவாக்கணும். இப்படி சேலஞ்சான ஒரு ஜாப் தானே அது. ஆனால் இந்த சவுல் அவன் 1 வருஷம்தான் ஆச்சு, 1 வருஷத்துக்கு பிறகு 1 வருஷத்துக்கு அடுத்து இப்படிப்பட்ட ஒரு சவால் வருகிறது. ஸோ அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த பொறுப்பில் அவன் எவ்வளவு கரெக்டாக இருந்திருக்கணும். ஆனால் அவனுடைய சிந்தை அப்படி தேவனுடைய காரியத்தை பர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதான ஒரு வாஞ்சி அவனுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கரத்திலே தேவன் கொடுத்த பொறுப்பினை தேவன் அழைத்தார். ஒருவேளை ஆண்டவர் சில ஊழியங்களை செய்யும்படியாக உங்களிடத்தில் கேட்டிருக்கலாம். உங்களிடத்தில் கொடுத்த பொறுப்பை நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? இந்த இடத்துல பாருங்கள், அந்த சவுல் அவனுக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்து இந்த இடத்துல தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இவன் செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம அழைப்பை விட்டு ட்ராக் மாறுறதுக்கு பிசாசு நமக்கு கொண்டு வருகிற ஒரு சோதனை. நம்மளை என்ன செய்வான்? ட்ராக் மாற வைப்பான். நமக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்யும்படியாக வைத்து நம்முடைய அழைப்பை விட்டு நம்ம வெளியே திருப்பி விடுவான். ஆமென். நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நாயின் காதை பிடித்து இழுக்கிறதுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாயின் காதை பிடித்து இழுக்க நான் அப்படி சொல்லவில்லை. நமக்கு அடாத வழக்கிலே நாம் தலையிட்டால் அபிஷேகத்தை நாம் இழந்து விடுவோம், அழைப்பை நாம் இழந்து விடுவோம், ஆகாதவர்கள் என்று நாம் தள்ளப்படுவோம். பாருங்க, மூடனானவன் எல்லாவற்றிலும் தலையிட்டுக் கொள்கிறான். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் மூக்க விடுவாங்க. நான் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காக்காரர் என்ன செய்வான்? அவன் வேலையை மாத்திரம் பார்த்துட்டு போக மாட்டான். எந்த நாட்டில் எந்த பிரச்சனைனாலும் மூக்கை எங்கே தான் விடுவான்? அவன் தான் ஆளாக போய் விடுவான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை தேவன் எந்த காரியத்தில் வைத்தாரோ அதை மாத்திரம் தான் நீங்கள் செய்யணும். ஆமென். அந்த சிஸ்டர் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பிரதர் அப்படி பண்ணிட்டாரு, அவங்க இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இப்படி செய்யலை அப்படி செய்யலை, அது நம்முடைய வேலையே கிடையாது. எனக்கு கொடுத்ததை நான் கரெக்டாக செய்கிறேன்னா, ஸோ என்னுடைய காரியம் என்னங்கிறத நான் கரெக்டாக வச்சுருந்தேன்னா, நான் என்ன தான் செய்யணுங்கிறதான திட்டம் எனக்குள்ளே சரியாக இருக்குமே என்றால், மற்றவங்களோட லைனில் மற்றவங்க ட்ராக்கில் நான் டச் பண்ணாமல் இருந்தேன்னா என் அழைப்பை நான் கட்டாயமாக கரெக்டாக என்ன செய்த முடியும்? முடித்து விட முடியும். ஓட்டப்பந்தய ஒலிம்பிக் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு ட்ராக் வச்சுருப்பாங்க. என்ன தான் ஸ்பீடாக ஓடுற ஆளாக இருந்தாலும் அவன் ட்ராக்கில் தான் ஓடி முடிக்க வேண்டும். அடுத்தவங்க ட்ராக்கில் என்டர் ஆனாலே அவன் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவான். அப்படி தானே? ஸோ ஒரு உலக ஓட்டத்திற்கே அப்படி ஒரு டிசிப்ளின் இருக்கும் என்றால், உங்களை என்னை அழைத்த பரிசுத்தமுள்ள தேவன், காட் ஆஃப் டிசிப்ளின், ஒழுக்கத்தின் தேவன், ஒழுங்கின் தேவன், கிரமத்தின் தேவன். எனவே நம்மளை எப்படி தான் எதிர்பார்க்கிறார்? நம்முடைய அழைப்பிலே நாம் ஓட வேண்டும். மற்றவர்களுடைய காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, நாங்கள் மற்றவர்களின் அளவை கடந்து வர மாட்டோம். இன்னொரு இடத்த கூட வாசிக்கலாம். அதே மாதிரி நமக்கு சம்பந்தமெல்லாம் எதுலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. இப்போ சரீரம் இருக்கிறது என்றால் இந்த சரீரத்துக்கு ஒவ்வொரு அவயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். கண்ணோட வேலை அது பார்க்க மட்டும்தான் செய்யணும். காதோட வேலை அது கேட்க மட்டும்தான் செய்யணும். காலோட வேலை அது நடக்க மட்டும்தான் செய்யணும். மூளையோட வேலை அது கமெண்ட் பண்ண மாத்திரம் தான் செய்யணும். யோசிச்சு பாருங்க, கண் இருக்கிற இடத்துல கால் இருந்தால் எப்படி இருக்கும்? கை இருக்கிற இடத்துல காது இருந்தால் எப்படி இருக்கும்? அருமையான தேவ பிள்ளைகளே,
அந்த மாதிரி தான் நமக்குன்னு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். யோவானை பார்த்து ஆண்டவரை பார்த்து யோவான் கேட்குறாரு. நீங்கள் எடுத்து வாசிக்கலாமா? யோவான் 21:21 கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். பாருங்க, பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்ட்டு. அவனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற டீலிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்க யோவானை பார்த்து பேதுரு சொல்றாரு, ஆண்டவரை, இவன் காரியம் என்ன? பாண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, நான் வருமளவு இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா. அவன் காரியம் உனக்கு தேவையில்லை, ஆனா உனக்கென்ன, உன் வேலையை மாத்திரம் நீ செய். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய காரியங்கள் என்னவோ, தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறாரோ, தேவன் நம்மை எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நம்ம எதை செய்யும்படியாக நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். ஆமேன். பாருங்க, கடந்த நாட்களிலே பிரசித்தி பெற்ற எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த அந்த பிரசங்க அழைப்பை விட்டு ஆர்ஃபனேஜ் கட்டுறேன், ஓல்டேஜ் ஹோம் கட்டுறேன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வல்லமையெல்லாம் இழந்து போய் சாதாரண அதாவது ஆண்டவர் நம்ம ட்ராக் மாறும் பொழுது அப்படியே நம்மளை விட்டுற மாட்டார். ஆனால் என்ன ஒரு காரியம்னு சொன்னால், ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு அபிஷேகத்தை தேவன் கொடுத்துருப்பார். நமக்கு என்ன லைனோ அந்த லைனை மாத்திரம் பார்த்து நம்ம போகும் பொழுது ஆண்டவர் இருதயத்தில் என்ன பிக்சர் இருக்குதோ அந்த பிக்சரை நம்மால் நிறைவேற்ற முடியும். ஆமேன். அப்படி இல்லாட்டி நானும் செய்கிறேன், மற்றவங்க செய்கிறாங்க, அதை போல் நானும் செய்கிறேன் என்று 10ஓடு 1 11 தான் இருப்போமே தவிர ஆண்டவருக்கென்று பெரிய காரியத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க முடியாது. ஒரு சிலர்கிட்ட ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தயவு செஞ்சு கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்களை வச்சு தேவன் ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய பிளான் பிரகாரமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமையும் பொழுது அந்த பெரிய காரியத்தை உங்களை தவிர வேற யாரையாலும் ஆண்டவர் செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் அந்த ட்ராக்கை விட்டு வெளியேறாமல் ஆண்டவருடைய இருதயத்தின் கோல் என்னங்கிறத மாத்திரம் நீங்கள் இந்த காலை நேரத்தில் உணர்ந்து கொள்வீர்களே என்றால் உங்களை வைத்து செய்ய தேவன் நினைத்த காரியத்தை நிச்சயமாக உங்களை வைத்தே செய்து முடிப்பார். ஆமே. ஒரு சாமுவேலை ராஜாவை ஆக்கி கடைசியில் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி தாவீதுகிட்ட கொடுத்த ஒரு நிர்பாக்கியமான நிலைமை உங்களுக்கு எனக்கு என்ன செய்யக்கூடாது, வந்து விடவே கூடாது. எனவே நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஒரு சமயம் 2 ஊழியக்காரர்கள் பண்டாரங்கள், அதாவது காவி உடை போட்டு ஊர் ஊராக போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லுவார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சான், நமக்கும் வயசாயிடுச்சுப்பா, ஊர் ஊராக எத்தனை நாள் தான் போகிறது, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயுமே போகாமல் அங்கேயே ஜெபம் பண்ணி அங்கேயே உட்காந்துருக்கலாம்னு யோசிச்சாங்களாம். கடைசியில் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அவங்களுக்கு ஒரு வீடு கிடச்சிது. அந்த வீட்டை சுற்றி நல்ல நிறைய இடம் இருந்துச்சு. 2 பண்டாரங்களும் யோசிக்கிறாங்களாம், இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நம்ம வீடு மாத்திரம் இருக்கிறதுக்கு பதிலாக பின்னாடி ஒரு பூந்தோட்டத்தை நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியர் வரும்னு பேசிக்கிட்டாங்களாம். ஒன்று 2 பேர் என்ன செய்தாங்க, அழகாக பாத்தி போட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்கு, எனக்கு அதை பற்றி தெரியல, அக்ரிகல்ச்சர் வேலை, அந்த அழகாக பாத்தி போட்டு என்னென்ன செய்வாங்களோ செய்து அழகான ரோஜா செடிகளை நட்டு வைக்கிறார்கள். பார்த்தீங்களா, அவங்களுடைய நல்ல நேரமோ இல்லை போதாத நேரமோ அந்த ரோஜா செடி நல்ல அழகாக பூ பூக்குது. ஒவ்வொரு பாத்திலையும் பார்த்தா ஒவ்வொரு கலரு, பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கடைசியில் என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை, ஒருத்தர் இந்த சைடு போய் அந்த சைடு சுற்றி வருவார், அவர் அந்த சைடு போய் இந்த சைடு சுற்றி வருவார். அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எப்படி போச்சு, ரோஜா செடி தோட்டம் துறவு அப்படி தான் போச்சு. அவங்களுடைய ஜெப வாழ்க்கை போய்விட்டது. ஒருவேளை இது சிரிப்பாக இருக்கலாம், ஜோக்காக இருக்கலாம், பிசாசுடைய தந்திரமும் அப்படித்தான். நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு நாள் அவன் வரவே மாட்டான். நம்மளுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நினைவுகளையும் நேரங்களையும் பணங்களையும் நம்மளை அட்ராக்ட் பண்ணியே நம்ம கையை வச்சே நம்ம ஆசீர்வாதத்தில் இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளி விடுவான். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவது, நமக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும், அடுத்தவங்க ட்ராக்கில் நம்ம போகக்கூடாது. 2வதாக வாசிக்கலாம், அதே 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 12வது வசனம். கில்காலில்
பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பணியை செலுத்தினேன் என்றான். அவர் அடுத்தவர் ட்ராக்குக்கு போனதுக்கு அவர் சொல்ற ரீசன் எண்ணி துணிந்து. துணிகரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே என்றால் அது நம்முடைய அழைப்பில நிலைத்திருக்க நம்மளை விடாது. ஜெபம் பண்ணாதவங்க வாழ்க்கையில எல்லாம் துணிச்சல் வரும். ஆமேன். துணிகரம் வரும். துணிகரம்னா ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்றதுக்குரிய தைரியம். துணிகரம்னா தைரியமா போய் சொல்லுவாங்க, தைரியமா திருடுவாங்க, தைரியமா கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தைரியமா மற்றவங்களை வேதனைப்படுத்துவாங்க. சவுலுடைய வாழ்க்கையில் என்ன வந்தது? என்ன வந்தது? துணிகரம். பாருங்க, தாவீது யுத்தத்தை பார்க்க போகிறான். ஆனால் அவங்க அண்ணன் சொல்றாரு, உன் இருதயத்தின் துணிகாரத்தை நான் அணிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, உங்க இருதயத்தில் துணிகாரம் இருக்கா? துணிகாரம் இருக்கா? நான் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து. ஆனால் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஆளுக்குள்ள என்ன வராது? துணிகரம் வராது. துணிகரமா நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொன்னார், என் ஆவி என்னைக்கும் உன் கூட போராடாது. துணிகாரம் இருந்தால் ஒரு நாள் உச்சந்தலை என்ன செய்வார்? உடைப்பார். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தங்கள் இருதயத்தில் துணிகரம் உள்ளவர்களுக்கு தேவன் தன்னோட தண்டனை சீக்கிரத்தில் என்ன செய்வார்? கொடுப்பார். ஜபம் பண்ணவில்லை, எனவே துணிகரம். ஜபம் பண்ணும்போது என்ன தெரியுமா நடக்கும்? துணிகரம் வரும்பொழுதே ஆண்டவர் செய்வார். நொட்டுன்னு மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி மகனே, இந்த துணிகரம் உனக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த நினைவுகள் உனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இந்த குணங்கள் உனக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த துணிகரங்களுக்கு நம்ம என்ன செய்வார்? விலக்கி காத்து கொள்வார். அதை தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். துணிகரம் மாத்திரம் மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்துடுச்சுன்னா அதை விட ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஒன்றுமே கிடையாது. அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நான் துணிகரம் வந்தது, ஜெபம் செய்யவில்லை என்று துணிகரம் வந்தது. எனவே அந்த துணிகரம் தைரியம் வந்ததுனால அவன் ஈஸியாக என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அவனுடைய அழைப்பை விட்டு தவறி அந்த ராஜாவா இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டான். தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறீங்க யோசிச்சு பாருங்க. ஆனால் நல்லா ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த துணிகரங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? எடுத்து போடுவார். ஸோ துணிச்சல் எப்போ வரும்? தேவனுக்கு பயப்படாது இருக்கும்போது துணிச்சல் வரும். எப்போ தேவனுக்கு பயப்படாது இருக்கிற சூழ்நிலை வரும்? ஜெபம் பண்ணாது இருக்கும் பொழுது தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். ஸோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நன்றாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். பாருங்கள், நேற்றைக்குள்ள யோசித்தேன், சபையில் நிறைய யூத் கேர்ள்ஸ் வர்றாங்க, சபைக்கு நிறைய ஆட்கள் வருகிறீர்கள். ஆனால் ஜெபம்லாம் எல்லாருக்குமே வந்து தியரிட்டிக்கலாக தான் இருக்குதே தவிர யாருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்னன்னா, ஜெபம் வந்து வாழ்க்கையை மாற்றும். அப்படி தானே? ஒரு கடினமான ஒரு இருதயம் ஜெபிக்க ஜெபிக்க எப்படி மாறுகிறது? ஒரு சாஃப்டான ஹார்ட்டாக மாறிடுது. ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களை ஜெபிக்க சொன்னால் ஜெபிச்சேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெபிச்ச அடுத்த நிமிஷமே அவங்க போடுற சண்டை எப்படி இருக்குது? விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. அதாவது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதாவது காலங்காலமாக ட்ரெண்டு மாறுறது போல் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ட்ரெண்டு மாறிடுதோ. நம்ம தான் ஆதி நாட்கள் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய ஆளாக இருக்கிறோமோன்னு எனக்கு யோசனை வருகிறது. ஜெபம் வந்து மாற்றும். அப்படி தானே? எத்தனையோ மோசமானவர்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்குள்ள புதிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிற அந்த நியூ ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க? ஜெபித்தாலும் சுபாவம் என்ன செய்ய மாட்டேங்குது? மாற மாட்டேங்குது. பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய முறுமுறுப்பு, ஒரு சகோதர சிநேகம் இருக்க மாட்டேங்குது, ஒரு அன்பு இருக்க மாட்டேங்குது, ஒரு பாசம் இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த துணிகரங்களை என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஜெபிக்கும் பொழுது தான் தைரியம் வரும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருக்காக வாழணுன்ற தைரியம் வரும். ஜெபிக்காத பொழுது பிசாசுக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒரு தைரியம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், பிசாசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு வேண்டுமா? தேவனுக்கென்று பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு தைரியம் வேண்டுமா? தேவனுக்காக வாழ வேண்டிய தைரியம் வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். ஜெபம் வந்து தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது, அது ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ரசம் வைக்கிறதுக்கு ஒரு மெத்தடு நான் வந்து புக்கில் படிக்கிறேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா? அதை நான் செய்து பார்க்கும்பொழுது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா? செய்து பார்க்கும்பொழுது தான் பிரயோஜனமாக இருக்கும். அதே போல தான் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வந்து உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும். தாவீது ஜெபிக்கிறாரு, உமக்கு பயப்படுகிற பயத்தை நீ இருதயத்திலே
வைத்து வைத்தேன். ஆண்டவர், எந்த சூழ்நிலையிலேயும் உமக்கு பயப்படுகிற ஒரு பயம் எனக்கு வேண்டும். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, நீர் என்னை பார்க்கிறீர். எனவே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நான் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையுள்ளவளாக, உமக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு இருதயத்தை உடையவனாக நான் காணப்பட வேண்டும். ஆனால் சவுல்கிட்ட இந்த குணம் இல்லை. அதனால் ஈஸியாக என்ன செய்துட்டாரு? அழைப்பை விட்டு போய்விட்டார். இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 13:13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஆண்டவர் உமக்கு கொடுத்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். பேதுரு சொல்றார், இன்னும் அருமையாக சொல்றார். 2 பேதுரு 1:19 வாசிங்களேன். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்களேன். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பொழுது விடிந்து விடிவெள்ளி உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் தாவீது சொல்றாரு, உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு தீபம். இதே பேதுரு சொல்றார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. எந்த ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கை தேவனுடைய வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கிறதோ அவங்க ஒரு நாள் அழைப்பில் இடறி போக மாட்டார்கள். அதை ஜாக்கிரதையாக அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் வேத வசனம் தான் நம்மை போதிக்கும். ஆனால் கர்த்தருடைய கட்டளை என்று அந்த நாட்களில் வரும்பொழுது அவங்களுக்கு வேதம் கிடையாது. அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அதுதான் வேத வாக்கு. ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன அந்த வேத வாக்கை சவுல் என்ன செய்யவில்லை? கை கொள்ளவில்லை. ரொம்ப व्यसனத்தோட இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீர் கர்த்தர் உமக்கு கொடுத்த கட்டளையை கை கொள்ளவில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மை பற்றி என்ன? பைபிளில் இருக்க அத்தனையும் நம்ம வாசித்து கடைபிடிக்கிறோமா? இல்லை பைபிள் நமக்கு ஒரு ஏட்டு சுரக்காய் தானா? அதாவது நிறைய பேருக்கு பைபிள் வாசிங்கன்னு கேட்டால் வாசிச்சேங்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் டெப்த் இல்லைன்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு ஆழம் இல்லாமல் மேலோட்டமாக இருக்கிறது? மேலோட்டமாக இருந்தால் ஒரு சின்ன புஷ்பனாலே போதும், விழுந்துடும். ஆனால் ஆழமாய் கட்டப்பட்ட ஒரு வீடு, அஸ்திவாரம் போட்டு கருங்கற்களினால் அஸ்திவாரம் இடப்பட்ட வீடு அசையாததாய் காணப்படும். ஏன் இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷனோட வாழ்க்கை ஒரு ஆழமான கிறிஸ்துவ அனுபவம் இல்லாமல் இருக்குதுன்னா, பைபிள் வாசிச்சிங்களா? வாசித்தேன். என்ன வாசித்தேன்? 3 அதிகாரம் வாசித்தேன். ஸ்பீடாக வருது. அருமையான தேவ பிள்ளைகளை, முழு சபைக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனா எப்படிப்பட்டவன்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பைபிளை கையில் தூக்குறதுனால இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து விடாது. ஆனால் அப்படின்னா பைபிளை கையில் தூக்குறது வேஸ்ட்டா? அதை நான் சொல்ல வரல. இந்த வேதத்தை கையில் தூக்கி இதில் இருக்கிற வசனத்தின்படி நாம் வாழும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க பழக வேண்டும். ஸோ தியானிக்கும் பொழுது பல சாப்டர்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரு சம்பவமோ ஒரு சில வசனங்களோ எடுத்து அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது, எதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எதை குறித்து என்னை என்கரேஜ் பண்ணுறாரு, வெரி குட் நல்லா செய்திருக்கிறேன்னு சொல்கிறாரு, எதை நான் செய்ததுக்காக என்னை ஆண்டவர் வந்து கோபப்படுறார், எதை நான் செய்ததுக்காக ஆண்டவர் என்னை குற்றப்படுத்துகிறார், இதையெல்லாம் வச்சு நம்ம யோசித்து பார்க்கணும். அதான் பவுல் சொல்கிறாரு, நம்மை நாம் நிதானித்து ஆராய்ந்தால் நியாயம் தீர்க்கப்படும். எனவே அந்த பைபிளை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்ற மாதிரி அவதியாக போனால் ஒரு விளக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. வேத வசனம் தங்க சுரங்கம் போல், அதை வந்து அவசரத்தில் நம்ம வந்து அதை அள்ளி எடுக்க முடியாது. எனவே நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிஷமாவது ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு 2-3 வசனத்தை தியானிக்கிறதுக்கு மாத்திரம் அமர்ந்து காத்திருக்க வேண்டும். ஆமேன். அமர்ந்து காத்திருக்கணும். பைபிளை எடுத்து திறங்க,
ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுங்க. ஒரு 3 வசனமாக இருக்கட்டும், அது 4 வசனமாக இருக்கட்டும். இல்லாட்டி பரிதிமேயை குருடன் என்றால் அந்த 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 சம்பவத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டுமா இருக்கட்டும். நிதானமாக பாருங்கள், யாரை பற்றி போட்டிருக்குது, எதை பற்றி போட்டிருக்குது, அதில் என்ன ஊர் வருது, என்ன பேர் வருது, அதில் எத்தனை கேரக்டர் இருக்கிறாங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எனவே வேதத்தை தியானிக்க வேணும். 3 வசனமாக இருக்குது, இல்லை 4 வசனமாக இருக்குன்னா எதில் ஆரம்பித்து எதில் முடிக்குது, எந்த காரியத்தை வலியுறுத்துகிறது. கடந்த நாட்களிலே நான் வந்து வேதத்தை வாசித்து கொண்டு நேற்று முந்தா நேரத்தை யோசிக்கிறேன். யோவான் எழுந்த புத்தகத்தை யோவான் 3 யோவான் என்று நினைக்கிறேன், 3ஆம் யோவான் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். 5வது வசனம், பிரியமான நீ சகோதரருக்கு மன்னிருக்கம் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். ஸோ இப்போ அந்த உண்மைங்கிற வார்த்தை இருதயத்தின செய்ச்சு இடைப்பட்டுச்சு. ஸோ நம்ம சத்தியத்தில் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எப்படி நடக்கணும், உண்மையாய் நடக்கணும். ஸோ அந்த உண்மையை குறித்து இன்னும் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். ஏன்னா வேதவசனம் பேசும், வேதவசனம் பேசும். ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ண போனார். அவர் செய்கிற பிரசங்கத்தை யாருமே கேட்கல. அவருக்கு ரொம்ப வந்து ஒரு வருத்தம் வந்துருச்சு, நம்ம சொல்கிறத யாருமே கேட்கலையேன்னு சொல்லிட்டு. கடைசியில் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவருடைய பைபிளை எடுத்து கீழே வச்சார். அவர் வந்து ஒரு தொப்பி போட்டுட்டு இருந்தார். அந்த தொப்பி அந்த பைபிள் மேலே மூடிட்டு, கிட்ட வராதிங்க ஜீவன் இருக்குது, கிட்ட வராதிங்க ஜீவன் இருக்குது, கிட்ட வராதிங்க ஜீவன் இருக்குது அப்படின்னாரு. ஜனங்கள்லாம் யோசிச்சுப்பாங்க, என்னடா இது கிட்ட வராதிங்க ஜீவன் இருக்குது. உடனே ஜனங்கள்லாம் கூடி நின்னாங்க, நான் எடுத்துருவேன், கிட்ட வராதிங்க ஜீவன் இருக்குது, இது என்ன பெரிய வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் கூடி நின்னாங்க. கிட்ட போய் அந்த தொப்பியை எடுத்தார். உள்ளே இருந்தது சத்திய வேதம். அது பேசும், சத்திய வேதம் அது பேசும். வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இரு கருக்கும் உள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். வேத வசனம் கண்மலை நொறுக்கும் சம்மட்டி, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது ஞானப்பால், அது தேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதனால இந்த வேதத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? மந்திர புஸ்தமாகவா? சில சொல்லுவாங்க, நான் பைபிளை தலைமாட்டில் தாங்க கொடுத்துருக்குறேன். தலைமாட்டில் கொடுத்து என்னங்க பிரயோஜனம்? நான் 3 அதிகாரம் வாசிச்சிருக்கிறேன், வாசித்து என்னங்க அதுக்குன்னு டெய்லி 3 வசனம் தானே, வெரி குட், டேக் இட் ஈஸி. அப்படி கிடையாது. ஒரு வருஷத்தில் இந்த பைபிள் முடிச்சு நீங்கள் வாசித்து இருக்கணும், மினிமம் 1 இயர். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வசனத்தை தியானம் பண்ணணும். அருமையான வாலிப தம்பிகளே, டீனேஜில் இருக்கிற தம்பிகளுக்கு சொல்கிறேன், வாலிப பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தான் வந்து வருகிற ஜென்ரேஷன், வருகிற தலைமுறை நீங்கள் தான். நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால்தான் இன்னும் ஒரு பலமுள்ள சந்ததியை நீங்கள் உருவாக்க முடியும். நீங்களே கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி வசனத்தில் ஒரு அறிவில்லாதவர்களாக இருப்பீர்களே என்றால் உங்களுக்கு கீழே வர்றவங்களை எப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடத்த முடியும்? எனக்கு பேதம் தெரியலன்னா உங்களுக்கு நான் என்னத்தை சொல்லிக் கொடுக்க முடியும்? உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றால் உங்களை நம்பி வருகிற ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் என்னத்தை வைத்து போவீர்கள்? எனவே வேதத்தை என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். நான் யோசிச்சிருக்கேன், ஒவ்வொரு டீன் கிளாஸில், யூத் கிளாஸில், யூத் கேர்ள்ஸ் கிளாஸ்லலாம் எப்படி மெடிடேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சவுல் சொல்கிறாரு, சாமுவேல் சொல்கிறாரு, கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை. நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? நீங்கள் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுகிறீங்களா? ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசித்தாதான் கீழ்ப்படிய முடியும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் வச்சுருப்பார். பைபிளை வந்து மெடிடேட் பண்ணுற கண்ணோட்டத்தில் தியானம் பண்ணி நீங்கள் படிக்கும் பொழுது நீங்கள் செய்யும்படியாய் அந்த நாளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோம்ஒர்க் ஆண்டவர் வச்சுருப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யறோம், நேரமே இல்லை. ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அசைன்மெண்ட் பண்ணணும், பஸ்ஸை பிடிக்கணும், நான் சமைக்கணும். இப்போ நான் ஏதாவது கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுட்டு போனால் தான் நைட்டு வந்து நான் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசோடைய இன்டென்ஷனை பார்த்தீங்களா? ஸோ அவனுடைய கேமராவை அவனுடைய காரியத்துக்கு என்ன செய்கிறான், ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ ஆண்டவருடைய காரியங்கள்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடுது. அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம். நம்ம ட்ராக் மாதிரி ஓடி போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னது, வேதத்தை நம்ம முக்கியத்துவம் படுத்துறது கிடையாது. சும்மா 24 மணி நேரம் அந்த பைபிளை கையில் தூக்கி வச்சுட்டு அலையிறது நான் சொல்லலை. அந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், பிரயோஜனப்படுத்த வேண்டும். அதை வந்து வாழ்க்கையில் என்ன செய்யணும், உபயோகப்படுத்தணும். எனக்கு 1000 காரியங்கள் தெரிந்து அதில் ஒன்றை கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. எனவே வேதத்தோடு நேரத்தை நாம்
செலவு பண்ண வேண்டும். இந்த சவுல் ஆண்டவருடைய கட்டளை மீறி நடந்தான், அழைப்பை விட்டு தள்ளப்பட்டான். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவன் என்னாலும் அவருடைய அழைப்பில் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். ஆமென். அடுத்து இன்னும் கூட நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். 15வது அதிகாரம் 2-3, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2, 3 வசனங்கள். சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார். 8-9 வாசிக்கலாம். அமலேக்கேரி ராஜாவாகிய ஆகாகை உயிரோடை பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவையுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆமென். அடுத்து இந்த சவுல் அழைப்பை விட்டு பின்வாங்கி போக காரணம் அவனுடைய, நீங்களே சொல்லிருங்க, fill in the blanks with suitable words. சவுலுடைய கீழ்ப்படியாமை, disobedient. சவுலுடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் சொன்னார், ராஜாவை உயிரோட வைக்காதே, ஆடு மாடுகளை உயிரோட வைக்காதே, ஒன்றையும் உயிரோட வைக்காத, வாஷ் அவுட் பண்ணு. ஆனா இங்க சவுல் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்றாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும் ராஜாவே உயிரோட வைக்கிறாரு. முதல் தரமானதையும் 2ஆம் தரமானதையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட அவனுக்கு மனசு இல்லை. கீழ்ப்படிதல் காணப்படவில்லை. இந்த சவுல் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், தேவனுடைய ஊழியர்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் என்றால், தேவ பிள்ளைகள் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லும் பொழுது, சில காரியங்களை எச்சரிக்கும் பொழுது, சில காரியங்களை விட்டுவிடும்படியாக சொல்லும் பொழுது, உங்கள் அழைப்பை விட்டு நீங்கள் வெளியேறி விடுகிறதுக்கு ஏதுவாக காரணமாக காணப்படும். ஊழியக்காரர் கிளியராக சொல்றாரு, அமலேக்கின் வழிமறித்த செய்கை நான் அறிந்திருக்கிறேன், எனவே என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி போடு. பாருங்க, அவர் சொல்ற நியாயத்தை பார்த்துக்கோங்க. 15 பாருங்களேன். சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். 13 கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். இந்த இடத்துல செய்யாதவன் என்ன செய்யறான்? சொல்றான், கீழ்ப்படியில பொய் சொல்றான், சொல்லாத ஒரு காரியத்தை அங்கே செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்க, கீழ்ப்படியவில்லை, ஆனால் ஆண்டவருக்கு பலி செலுத்த வைத்து விட்டானாம். சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எவ்வளவு தான் நீங்க பலி செலுத்தினாலும், எவ்வளவு தான் நீங்க ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு தான் நீங்க ஊழியம் செய்தாலும், எவ்வளவு தான் நீங்க வேதத்தை வாசித்தாலும், எவ்வளவு தான் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தாலும் அது வீண். பலியை விட எதுதான் ஆண்டவருக்கு முக்கியம்? கீழ்ப்படிதல். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற வசனம் இருக்கிறதா? தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுக்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? அதை விட்டுட்டு 1000 பலி செலுத்தினா அதை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கணக்கில் எடுக்கவே மாட்டாரு. ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரே ஒரு செக் வச்சாரு. என்ன செக் வச்சாரு? எல்லாத்தையும் நீ அனுபவி, எல்லாத்தையும் எடுத்துக்கொள், ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை சாப்பிட்டாங்க. அவங்கள மாத்திரம் பாதிக்கல, நம்மளை என்ன செய்திருச்சு? பாதிச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஒரு கீழ்ப்படியாம உங்க தனிப்பட்ட உங்க வாழ்க்கையை மாத்திரம் பாதிக்காது, அது உங்க குடும்பத்தை பாதிக்கும், உங்க பிள்ளைகளை பாதிக்கும், உங்க சந்ததியை பாதிக்கும், நீங்க செய்யற தொழிலை பாதிக்கும். மறந்து போகாதிருங்கள். ஆமென். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழாமல், ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருடைய வழிகளில் நடக்காமல், ஆண்டவருடைய காரியத்தை செய்யாமல் நம்ம எதை செய்தாலும் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார்.
சிலர் நினைச்சுக்கிறாங்க தான தர்மம் செய்து விட்டால், சபைக்கு அள்ளி கொடுத்து விட்டால், ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு வரும்பொழுது நிறைய பணத்தை கொடுத்துட்டா ஒருவேளை நாங்கள் மயங்கிடலாங்க. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? மயங்க மாட்டாரு. ஆண்டவருக்கு உங்க பொருள் முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம். அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட இருதயம் தான், தேவரே நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கண்ணி. இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு அபிஷேகத்தினால் தேவன் என்னை மூடுகிறதை நான் உணர்கிறேன். முதல்ல உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அப்புறம் தான் உங்க பலி. நீங்க கீழ்ப்படியாம எதையும் நீங்க ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு முழு இடத்தையும் நான் ஒரு ஆளே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆளா இருந்தா இந்த பொருள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, நீங்க உங்க ஆத்துமா தான் எங்களுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பலி செலுத்தி பலியினாலே உங்களை மறைத்துக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களினாலே, நீங்கள் செய்கிற நல்ல ஒரு காரியங்களினாலே உங்களை மறைத்துக் கொள்ளாதிருங்கள். நீங்க ஏதோ சபைக்கு உதவி செய்துட்டா சில ஊழியத்தில் தங்களை போர்த்தி கொள்ளுவார்கள். ஊழியம் செய்துட்டா ஆண்டவர் மயங்க கிடையாது கிடையாது. ஆண்டவருக்கு டாப் டு பாட்டம் தெரியும். ஆமீன். ஒருவேளை நாங்கள் தான் ஐயோ இந்த பிரதர் இவ்வளோ பரிசுத்தவானா இருக்காரு, இந்த சிஸ்டர் இவ்வளோ பரிசுத்தவாட்டியா இருக்கிற நாங்கள் நினச்சிக்குவோம். ஆனால் உள்ளந்தெரியங்களை அறிகிற கர்த்தர். அருமையான தேவ பிள்ளையே, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துட்டு இந்த இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கலாம், ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் பலி அருவருப்பு என்று ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல சவுல் அப்படிதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக நான் எல்லாவற்றையும் வைத்தேன். பலி கிடையாது. அவர் வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, பூமி அவருடையது, அதன் நிறைவு அவருடையது, வானம் அவருக்கு சொந்தம், பூமி அவருக்கு சொந்தம். அதெல்லாம் ஒரு செகண்டில் ஆண்டவர் கிளைம் பண்ணி எடுக்க முடியும் அவரால். ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியமானவர்கள். உங்களைத்தான் நீங்கள் ஆண்டவருக்கு பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா? இந்த செய்தியை ஆயத்த பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் என்னுடைய கவனத்திலே வந்தது. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர், அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், நான் சொல்கிற ஒரு பொண்ணை நீ கட்டுன்னு சொல்லிட்டு. சரி ஆண்டவரை, நீங்கள் சொல்கிறதுக்குலாம் நான் கீழ்ப்படியான்னு இவர் சொன்னாராம். கடைசியில் ஆண்டவர் பார்த்தா ஒரு கண் தெரியாத குருட்டு பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை நீ கட்ட வேண்டும் செய்வாயே என்று சொல்லுகிறார். இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவர் இது உங்களுக்கு சித்தம்னா அந்த சித்தத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், மீற மாட்டேன் ஆண்டவரே. பாருங்கள், நான் கேள்விப்பட்ட சம்பவம், அது உண்மை என்று தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது எவ்வளோ தூரம் எனக்கு தெரியலை. திருமணம் முடிந்த அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய கண்ணை கர்த்தர் திறந்தார். ஆமேன். அவங்க வைராக்கியம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்களாம். இதுக்கு சொல்ல வர்றேன், நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எல்லா மைனஸ் ஆண்டவர் ப்ளஸ்ஸாக மாற்றுவார். எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சரியாக மாற்றுவார். எல்லா கோணல்களையும் ஆண்டவர் செவ்வையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிய நீங்கள் பழகி கொண்டீர்களே என்றால் எதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மீது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆமென். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். எந்த சூழ்நிலைகளையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை தனியே இருக்க விடவே கிடையாதுங்க. ஆமீன். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? எதை ஆண்டவர் சொன்னாலும் அதை நான் ஆண்டவருக்காக செய்வேன், அந்த ஆண்டவருடைய சொற்படி கேட்பேன் என்று சொல்லுவீர்களா? கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமீன். ஒருவேளை மனுஷன் உங்களை கேவலமாக பேசலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை அற்பமாய் பேசலாம். மனுஷனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஒரு நாள் நீங்கள் மைண்டில் எடுக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார் அதுதான் முக்கியம். இந்த சவுல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தன்னுடைய அழைப்பை விட்டு மாறி தன்னுடைய தோல்வியை தழுவினாக காணப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்வார். இன்று கூட ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 15வது அதிகாரம் 12வது வசனம். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். அதாவது தன்னுடைய புகழுக்காக இங்கே செயல்படுகிறான். பவுல் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை வாரை அவிழ்க்கிறது கூட நான் பாத்திரவான் அல்ல. ஆனால் இங்கே சவுல் என்ன செய்கிறாரு, எல்லாமே அவருக்கு டாப் டு பாட்டம் ஃபெயிலியர் தான். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் சவுலுக்கு என்னது தான், தோல்விகளும் நஷ்டங்களும் மன உளைச்சலும் தான். ஆனால் இதில் ஜெயஸ்தம்பம் நாட்டுறாராம். யாருக்கு ஜெயஸ்தம்பம்? தேவன். ஜெயத்துக்குரியவர் யார் தான் சொல்லுங்களேன். டவுட்டாக இருக்கா? சீரியஸாக போதா பிரசங்கம்? ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு யோசிக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. ஜெயத்துக்குரியவர் யார்? அதான் அழகா பைபிள் சொல்லுங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஆனா இஸ்ரவேலின் ஜெயபலமானவருக்கு இவன் ஜெயஸ்தம்பம் நாட்டவில்லை, அவன் தனக்கு பெயர் உண்டாக ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, வாட் அபவுட் அஸ்? நம்மளை பற்றி என்ன? உண்மையாகவே ஆண்டவருடைய அழைப்பிலே சரியாய் போகிறவர்கள் எவ்வளவு பெரிய கிரீடத்தை நம்ம தலையில் தூக்கி வச்சாலும் அது அதில் மைண்ட் என்ன செய்யாது, அவங்களுக்கு போகவே கூடாது. அப்பா கிருபை உமக்குப்பா, மகிமை உமக்குப்பா, கனம் உமக்குப்பா, புகழ் உமக்குப்பா. அப்பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரங்க, ஆண்டவர் தான் சொன்னார், ஏதாவது வரும்பொழுது அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியதை செய்தோம். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பலன் கொடுக்காட்டி அதை நான் செய்திருக்க முடியாது. ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுத்தது நீங்கள் தான், எனக்கு சத்துவம் கொடுத்தது நீங்கள் தான், எனக்கு கிருபை கொடுத்தது நீங்கள் தான், எனக்கு ஞானம் கொடுத்தது நீங்கள் தான். அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணி பேயெல்லாம் ஓடிச்சு, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுமா, காலரத்தி கூட்டுக்கிறேன் அப்படின்னா நான் ட்ராக்கில் ஓரங்கட்டப்படுறேன்னு அர்த்தம். ஐயோ, இவங்க ஜெபம் பண்ணி தான் நடந்துச்சு. சிஸ்டர் சாட்சி சொல்லுங்க சிஸ்டர், அங்கே ஆண்டவர் நாம மகிமைக்காங்க இருக்காது. ஏன்? என்னை பற்றி நல்ல வார்த்தை நம்ம சபையில் இருக்க சிறியவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், ஒரு நாளும் எந்த ஒரு ஹை ரிப்போர்ட் வந்தாலும், ரொம்ப பெரிய காரியத்தை ஆண்டவருக்கு செய்தாலும், நம்ம மகிமை யாருக்கு தான் செய்யணும்? செலுத்தணும், கர்த்தருக்கு தான் செலுத்தணும். அவர் தான் மகிமைக்கு பாத்திர. யோசிச்சு பாருங்க, கழுதை கீழே கம்பளம்லாம் விரித்து கழுதையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கழுதைக்கு யாராவது கம்பளம் விரிப்பாங்களா? சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்க. வழியில் வந்து என்னென்னோ விரிச்சாங்கன்னு போட்டிருக்குது, இலைகளை எல்லாம் பரப்பினார்கள், வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள். எல்லாம் கழுதைக்காரா விரிப்பாங்களா? அந்த எதுக்கு தான் மதிப்பு? இயேசுவுக்கு தான் மதிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்ம மேலே இருந்தால் தான் இந்த கழுதைகளுக்கு மதிப்பு இல்லையா? இல்லாட்டி இந்த கழுதையை சீந்த ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் நமக்கு மதிப்பு, கொஞ்சம் நம்மளை சமுதாயத்தில் நம்மளை பெருசாக நினைக்க ஆரம்பித்த உடனே முதுகில் இருக்கிறவரை நம்ம என்ன செய்துடுறோம்? மறந்துடுறோம். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் என்னதான் ஐயோ இவங்கள மாதிரி செய்ய ஆளே இல்லைன்னு சொன்னாலும் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை. ஆனால் கொஞ்சம், ஆனால் அந்த மேம்படியை பார்த்துக்கிட்டே இருப்பான், நம்மளை உசுப்பி விடுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தின உண்மை, ஆனால் அந்த பிசாசு பார்த்துட்டே இருப்பான். இருதயத்தில் வந்து அந்த ஒரு பெருமை வந்துருச்சுன்னு வைங்களேன். நெபுக்கா சொல்கிறார், என் ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அந்த வார்த்தையை சொல்லி கூட முடிக்கல, மறுரூபம் ஆயிட்டார் நேபுகாத்நேச்சார். மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லா திஷ்டாந்தரங்க வேதத்தில் நமக்காக தான் எழுதி வச்சுருக்குறாங்க. இந்த பிரதருக்காக, அந்த சிஸ்டருக்காக இல்லைங்க, எனக்காக தாங்க. ஆமீன். ஸோ மனுஷனுக்கு எதுதான் கண்ணியாம்? அவனுக்கு நேரிடுகிற, பைபிளில் படிச்சிருக்கிறீங்களா, புகழ்ச்சியே கண்ணி. அதனால் நம்ம 4 பேர் புகழறாங்கன்னா நமக்கு யாரோ ஆப்பு வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் எப்படி இருக்கணும்? நம்ம அலர்ட்டாக இருக்கணும். சவுல் என்ன செய்கிறாரு? தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆனால் சில சூழ்நிலைகளில் நம்மளே புழுகாங்கு அடையக்கூடிய நிலைமைக்கு பிசாசு நம்மளை கொண்டு வந்துடுவான். ஆனால் நன்றாக ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால் அந்த மகிமையில் நம்ம என்ன செய்திடணும்? கர்த்தர் கொடுக்கணும். இப்போ சொல்லுங்க, ஐயோ உங்களால் இவ்வளோ நடந்துச்சு ஆண்டவரே, இந்த கிரெடிட் கோஸ் டு யூ லார்ட், உங்களுக்கு அந்த கிரெடிட் போட்டோம் ஆண்டவரே, உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே அப்படி நான் சொல்ல 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 ஒரு பெரிய கிருபையினால் ஆண்டவரை நான் முடிச்சு விட்டுவார். ஆமீன். ஆண்டவருடைய எண்ணம் நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்பார். இவனுக்கு நான் நன்மை செய்கிறேன், இவனை வச்சு யூஸ் பண்ணுறேன், இவளை யூஸ் பண்ணுறேன். அதில் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது? ஆண்டவரே உமக்கே மகிமை, உமக்கே மகிமை அப்படி சொல்லிகிட்டே இருந்தோன்னா இன்னும் பெரிய கிரேட்டத்தை கொண்டு நம்ம தலையில் வைப்பார். ஆனால் அதில் நம்ம காலி அதை நம்ம பெருசாக எடுக்காமல் பிசாசு சொல்கிறதுக்கு கொடுத்த இருதயத்தில் ஒரு மேட்டிமையும் ஒரு புகழ்ச்சியை விரும்புகிற ஒரு குணமும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே அப்சைடான செய்ய வேண்டியிருக்கும், கீழே விட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த சவுல் எப்படி தான் செய்கிறாரு? தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். பாருங்கள், ஒரு பெரிய பிரசங்கத்தை நான் உங்கள்கிட்ட நான் பண்ணுறேன்னு நினைக்கல. உங்களுக்கு தேவையான சில கவுன்சிலிங், சில ஆலோசனைகளை தான் கொடுத்துட்ருக்குறேன். நிறைய பேர் தியானம் பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாமே நான் தியானம் பண்ணி எடுத்தது தான். ஆமீன். எனவே வேதத்தை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தாலே போதும், அதில் நித்திய ஜீவன் நமக்கு
இருக்கிறது. சவுல் தனக்கென்று ஜெயஸ்தம்பம் நாட்டினான். படம் இன்னும் கூட ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:13. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். இந்த இடத்துல சவுல் சொல்றாரு, செய்யாதவனை செய்ததாக சொல்லுகிறார், மாய்மாலம் பண்ணுகிறார். சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது, அடுத்து சவுலுடைய வாழ்க்கையில அவனுடைய அழைப்பை விட்டு அவனை விலகினதற்கு காரணம் என்னது? மாய்மாலம். மாய்மாலம். எத்தனை பேருக்கு மாய்மாலம் இருக்கு? மாய்மாலாம் என்னன்னு சிலருக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம். சரியா? இல்லாத ஒண்ணு இருக்கிறத மாதிரி வெளியே காட்டுறது. எப்படி? அதாவது ஆள் எதிர்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆள் போன பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. பாருங்க, இந்த மாயம், இந்த மாய்மாலம் ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பானது. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே வேதப்பாரர்கள் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தாங்க, சதுசேயர் இருந்தாங்க. ஆனால் அந்த பரிசேயரையும் சதுசேயரையும் ஆண்டவர் ரொம்ப எதிர்க்கிறத நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய மாய்மாலம். அருமையான தேவ பிள்ளைகளே, சவுலுடைய வாழ்க்கையில் இந்த மாய்மாலம் இருந்தது. சவுல் தன்னுடைய அழைப்பிலே முடிவு வரைக்கும் என்ன செய்ய முடியல? போக முடியல. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் மாய்மாலங்கள் காணப்படுகிறதா? எனக்கு தெரியும், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஏரோபிக் மாஸ்டர் ஒருத்தர் ரொம்ப அழகாக பைபிள் வசனம்லாம் பேசுவார். ஜபம், ஆண்டவருக்குள்ளே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் பேசுவார். நாங்களாம் அப்படியே வாயை பிளந்துட்டு எப்படி இந்த சார் பேசுகிறான்னு கேட்போம். கடைசியில் தான் கேள்விப்பட்டேன், முதல் பொண்டாட்டி ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவர் 2வது பொண்டாட்டி கூட கொடுத்து நடத்துகிறாராம். ஸோ சத்துருனுடைய வஞ்சனை நம்ம என்ன செய்ய வேணும்? அறிந்திருக்க வேண்டும். பாருங்க, என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி போதிக்கிறேனோ அப்படித்தான் இருக்க வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர்றப்ப பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், ஆனால் காலேஜுக்கு போகும் பொழுது, வேலை ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அந்த நட்போடு கூட நட்பாக ஒன்றித்து போய் விடுவார். எத்தனை பேர் ஃப்ரெண்டு கூட சினிமா தேட்டரில் போய் சினிமா பார்த்துருப்பீங்களோ தெரியாது, ஆனால் இங்கே வந்து எப்படி தான் இருப்பீங்க? பரிசுத்தவாட்டிகள். எத்தனை பேர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிச்சிருப்பீங்களோ எங்களுக்கு தெரியல, ஆனால் இங்கே வந்தால் பரிசுத்தவாட்டிகள். எத்தனை பேர் இங்கே வந்தால் ரொம்ப பயபக்தியாக வசனம் பேசுவீங்க, ஆனால் வெளியே போனால் நீங்கள் பேசுகிற டபுள் ஜோக்கு. இந்த மாய்மால காரணம் ஆண்டவர் என்ன செய்வார்? அருவருப்பார். என் வாழ்க்கையில் அசுத்தத்தை வச்சுட்டு நான் ஊழியம் செய்தேன்னு எனக்கு ஐயோ, துணிகரமான ஆள் ஆண்டவருக்கு விரோதமாக காரியத்தை செய்தா ஆண்டவராக எப்பொழுதும் நம்ம கூட போராடிட்டு இருக்காது. ஆண்டவர் அடிச்சா தாங்க நமக்கு பலன் இருக்காது. இன்னும் ஆண்டவர் பொறுமையாக இருக்க நம்ம யோசிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபை இருக்கிறதுனால. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டை வச்சிருக்கிறாரு. அந்த லிமிட்டை நீ மீறி போகும் பொழுது, கர்த்தர் என்ன ஒண்ணுமே செய்யல துணிஞ்சு இருந்தா, தன் துணிகரத்துல இருக்கிற அகங்காரிகள் உச்சந்தலை ஆண்டவர் உடைப்பார்னு போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. துணிஞ்சு மாயமாலம் பண்ணிட்டு இருக்கிறோமா? இந்த இடத்துல வேதத்தை ஒரு காரியத்தில் இந்த பவுலும் பேதுரும் சண்டை போட்டுக்கொள்றதை நம்ம பார்க்கலாம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 12-13 வசனம் எடுத்து வாசிங்களேன். எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். போதும். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேஷம், ஆள் வந்த பிறகு ஒரு வேஷம். இதை பவுல் என்ன செய்யறாரு? எதிர்க்கிறார். பவுல் பேதுருவை எதிர்க்கிறார். எதுக்காக எதிர்க்கிறாரு? நீ மாய்மாலம் பண்ணினா என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. ஆமே. நான் ரொம்ப ஜெபிக்காத ஒரு ஆளாக இருந்துட்டு நான் மணிக்கணக்கில் ஜெபிச்சாமல் ரீல் என்ன செய்யக்கூடாது? சுத்தக்கூடாது. பைபிளை தொடாத ஒரு ஆள் நான் 10 தடவை அந்த பைபிளை முடிச்சு என்ன செய்யாதீங்க, சொல்லாதுருங்க. இப்போ தான் நான் எடுத்துருக்கிறேன், பாதி அதிகாரம் முடிச்சிருக்கேன், எப்படி இந்த வருஷத்தை நான் முடிச்சிருவேன் அப்படி நீங்கள் சொல்ல பழகுங்க. ஆமே. இல்லாதது இருக்கிறத போல் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. உள்ளதே உள்ளது என்று சொல்லுங்கள், இருக்கிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். ஆமே. சில நேரம் கேட்பாங்க, சிஸ்டர் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன் சிஸ்டர், ஆனால் நீங்கள் ஜெபத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ணல சிஸ்டர். இல்லை, நான் ஜெபத்தில் எனக்கு முடியல, நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். எதுக்கு சொல்ல வருகிறேன்? இப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் என்ன அடிக்க போகிறீங்க? நீங்கள் ஏன் தூங்குறீங்க 8 மணிக்குன்ட்டு? தூங்குறது ஏன் விருப்பம்? நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், அப்படி தானே? அதுக்காக நீங்கள் என்ன ஒரு பெரிய ஆளாக நினைக்கின்றதுக்காக ஆமாம் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன் எப்படி நான் சொல்ல முடியும்? ஆமே. ஒரு சமயம் ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய சினிமாவிலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளை பார்க்க போனாராம்.
போன உடனே அந்த 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 இப்போ ஊழியத்தில் இருக்கிறார், அவருடைய பிஏ வந்து கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க? நான் வந்து ஐயாவை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொல்கிறாரா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஐயா ஜபத்தில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. எங்கே இவர் போனது காலைல 10 மணி இருக்கும். அப்புறம் 12 மணிக்கு அவர் சொல்ல, ஐயா இன்னும் ஜபத்தில் தான் இருக்கிறார். 2 மணி ஆச்சு, இன்னும் ஐயா ஜபத்தில் தான் இருக்கிறார். இவருக்கு பொறுமையை இழந்து போயிடுச்சான். இவர் என்ன பண்ணாரா, நைஸாக எழுந்து பின்னாடி ஜன்னல் வழியாக பார்த்தா அவர் படுத்துருக்கிறாராம். யாரோ ஒருத்தவங்க வந்து உடம்பை பிடிச்சி விட்டுட்டுருக்குறாங்களாம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எப்போ அவர் ரெஸ்ட் எடுக்கிறாருன்னா சொல்லுங்களேன்ப்பா, இல்லை பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்களேன். சரிதானே? நமக்கு எதுக்கு ஒரு மாயமான போர்வை நமக்கு எதற்கு? நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருக்க வேண்டும். அதாவது நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து நம்மளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ள, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ளாட்டியும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? சரியானவர்களாக உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்து சவுலுடைய விழுகைக்கு காரணம் அவனுடைய மாய்மாலம். எனவே துணிகரமாக எந்த பாவத்தையும் செய்யாது இருங்கள். நான் பாவினா, நான் குடிகாரன் அப்படியே அந்த குடிகாரன் லிஸ்ட்டே நம்ம இருந்துருவோம். நான் ஒரு பொய்க்காரின லிஸ்ட்டில் நம்ம இருந்து விடுவோம். நான் திருடுகிறவன் என்றால் திருடுகிற லிஸ்ட்டில் நம்ம இருந்து விடுவோம். நம்ம எதுக்கு ஒரு பரிசுத்தமான நம்ம வேஷம் போடணும்? எனவே யோசித்து பாருங்கள். ஒரு இது வரைக்கும் அறியாமையினால் அப்படி செய்திருப்பீங்கன்னா சரியாக, அதாவது நம்ம படிக்கலை, நம்ம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னால் தப்பாக எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் கொடுக்காதீங்க. நீங்கள் இருக்கிற மாதிரியே உங்களை ஆட்கள் அக்செப்ட் பண்ணிட்டா பரவாயில்ல. ஆமீன். இல்லாத ஒன்று அப்படியே கிரியேட் பண்ணி எக்ஸாஸ்டரேட் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணி அப்படிலாம் காட்டுன்ற அவசியம் நமக்கு வேண்டாம் நமக்கு. எனவே இருக்கிறபடி இருப்போம். சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? மாய்மாலம் பண்ணுகிறான். இன்னும் கூட ஒரு காரியத்தை பார்க்கலாமே. 15:21. ஜனங்களோ உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். மற்றவங்க மேலே பழி போடுறான். அடுத்து மற்றவங்க மேலே என்ன செய்யறான்? பழி போடுறான். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் புசிக்க தகாதுன்னு சொன்ன பழத்தை நீ ஏன் புசிச்சான்ட்டு. ஆதாம் என்ன சொல்கிறான்? எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இருக்கும்படி இந்த ஸ்திரியானவள் இதை எனக்கு கொடுத்தாள். அடுத்து எந்த பக்கம் வருது? கேபின் ஏவாள் பக்கம் வருது. இவன் என்ன சொல்கிறா? எனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அடுத்து சர்ப்பம் என்ன சொல்லுது? எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் சொன்ன இவளை யார் கேட்க சொன்னது. ஸோ பெரிய வீழ்ச்சி. பிசாசனுடைய தந்திரம். மற்றவங்க மேலே என்ன செய்வாங்க? பழி போடுவாங்க. ஒரு தவறு நடந்திருக்கும் பொழுது அந்த தவறுக்கு நாம் தான் உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஸோ இப்போ இருக்கு பாஸ்ட் இல்லாத நேரம், ஏதோ ஒரு காரியம் நடந்து விட்டது. இப்போ ஒரு காரியம் நடக்குது, எனக்கு தெரியாத ஆண்டவரே சேகர் பிரதர் தான் பொறுப்பு, எனக்கு தெரியாத ஆண்டவரே ஜெய்சலம் பிரதர் தான் பொறுப்பு, எனக்கு தெரியாதுப்பா சாம் பிரதர் தான் பொறுப்பு அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ என்னுடைய தவறுக்கு நான் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஆமேன். மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? பழி போடக்கூடாது. ஒரு தவறு நடக்கும் பொழுது எதனால் என்னென்ன ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு காரியம் உங்களை சொல்கிறாங்கன்னா, ஒரு காரியம் டக்குன்னு உடஞ்சிருச்சுன்னா, ஐயோ எனக்கு தெரியாது இவதாப்பா உடச்சிட்டா அப்படின்னா செய்தாதீங்க, சொல்லிடாதீங்க எதனால் அப்படி நடந்தது. ஸோ ஒரு காரியம் என்ன ப்ளேம் பண்ணுறாங்கன்னா, ஏன் என்ன ப்ளேம் பண்ணுறாங்க, என்கிட்ட என்ன மிஸ்டேக்கு, நான் என்ன தவறி இருக்கிறேன், நான் ஏன் நான் எதை சரியாமல் செய்ய விட்டுருக்குறேன். ஸோ என்ன தான் நான் ஆராய்ஞ்சு பார்க்கணுமே தவிர மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. மற்றவர்கள் மீது பழி போடவோ மற்றவர்களை குற்றப்படுத்தவோ யாருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? விழுந்தாலும் எழுந்தாலும் யாருக்கு உத்தரவாதி? அவன் எஜமானனுக்கு தான் உத்தரவாதி. ஸோ ஒரு குற்றச்சாட்டு எனக்கு விரோதமாக வரும் பொழுது நான் மற்றவங்களை அக்யூஸ் பண்ணாமல் என்னையும் நான் சோதிக்கும் பொழுது நான் என்னுடைய அழைப்பில் கரெக்டாக ஓடுகிறவர்களாக காணப்படுவேன். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சு, உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு டிஃபிகல்ட் வந்துருச்சு, உண்மைதான். ஆனால் என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் அடுத்த நேரம் அதை வராமல் என்ன செய்வேன்? சுதாரித்து கொள்ளுவேன். அடுத்த நேரம் வராமல் நான் என்னை தப்புவித்து கொள்ளுவேன். அடுத்த நேரம் அப்படி பிரச்சனை வராதபடிக்கு நான் முயற்சி செய்வேன். எனவே ஒரு காரியம் இப்போ மற்றவங்க மேலே படி போட்டு பழகிட்டா ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப அந்த காரியம் வரும் பொழுது அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆக மாட்டாங்க, ரெக்டிஃபை ஆக மாட்டாங்க, மாறாக தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? நம்ம பழி போடவே கூடாது. இங்கே சவுல் என்ன சொல்கிறாரு? ஜனங்கள் சிறுசவங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்காரரால் தான் நான் அப்படி செய்தேன்,
என் பிள்ளைங்களால தான் அப்படி செய்யுது. ஏன் லேட்டாக வர்ற? ஐயோ இந்த ஆள் கிளம்பவே கிடையாது, இந்த பிள்ளைங்க கிளம்பவே கிடையாது. என் கூட கொஞ்ச நேரம் எழுந்து நம்ம கிளம்பியிருந்தால் கிளம்பியிருக்க மாட்டாங்களா? செய்யாமல் போயிடுவாங்களா? ஒரு சில காரியம் நம்ம ரொம்ப கடூரமாக எடுக்கிற ரைடு குட் ரிசல்ட்டை கொண்டு வரும். நான் யோசித்தேன், இனிமேல் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனே ஆகக்கூடாது. எதுக்குன்னு சொல்லி போன வாரம் முழுசும் எனக்கு நிறைய காரியங்கள், சபையோட காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது. ஆனால் நான் ஆண்டவர் எனக்கு ஊழியமே வேணாம்ப்பா, நான் ஒழுங்காக என் ஜப வாழ்க்கையை காத்துக்கிட்டு நான் பரலோகம் போனால் எனக்கு போதும், அப்படி ஒரு நிலைமைக்கு வந்தேன். டென்ஷனே ஆகக்கூடாது, ப்ரெஷரே ஆகக்கூடாது, ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரெஷர் பண்ணன்னா ப்ரெஷரை கேட்குறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ப்ரெஷர் பண்ணுற எனக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமீன். எதுக்கு சொல்ல வர்றேன், எந்த காரியத்தை இருந்தாலும் நம்ம நிதானித்து என்ன செய்ய வேண்டும், யோசிக்க. என்ன மிஸ்டேக், எதனால் மிஸ்டேக், என்ன காரணம், இப்படி நம்ம ஆற அமர நம்ம யோசிக்கும் பொழுது அந்த காரியத்தை நம்ம மறுபடியும் என்ன செய்ய மாட்டோம். எல்லாருக்குமே பிரச்சனைகள் கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். ஆனால் அதை வந்துருச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணி அடுத்த நாள் வராமல் தான் நம்ம பார்த்துக்கொள்ளணுமே தவிர, அதுக்காக எனக்கு வந்துருச்சுன்னு புலம்பக்கூடாது, அப்படியே மாற்றி என்ன செய்திடக்கூடாது, போட்டுடவே கூடாது. அடுத்து இன்னும் கூட ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:24 அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டேன். மனுஷனுக்கு எதுக்கு அவன் பயப்படணும்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனோ திடமனதாக இருப்பான். சவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் மனுஷனுக்கு பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மனுஷனை நோக்கி பயப்படுற அவசியமே கிடையாதே. ஆமே. நான் தேவ சமூகத்தில் உட்காந்து ஒரு காரியத்தை வாங்கிட்டு வந்தேன்னா நீங்கள் 1000 பேர் எதிர்த்தாலும் அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் அங்கே இருக்காது. ஏன் தெரியுமா? சொன்னது யாரு? கர்த்தர். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வாக்கை நான் என்ன செய்திருக்கிறேன், பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், இந்த பிரசங்கம் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, எனக்கு பயம் கிடையாது, கர்த்தர் எனக்கு கொடுத்தார். மனுஷனுக்கு எதுக்காக பயப்படணும்? இவன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன? இதை கேட்டுட்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், பல தொழில் செய்யலாம், பல விதமான வீட்டு காரியங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு காரியம் மாத்திரம் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா, கர்த்தருடைய சொல்ல கேட்குற ஒரு பழக்கம் மாத்திரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பயப்படுற அவசியமே கிடையாது. ஆமேன். நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமேன். இந்த சவுல் அப்படி தான் செய்கிறாரு. நான் ஜனங்களுக்கு பயந்தேன். மனுஷனுக்கு பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலை மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மிஞ்சி போனால் உங்கள் தலையை தான் எடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாமல் அந்த ஆத்மாவை நரகத்தில் போட வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமேன். மிஞ்சி போன அந்த தலையை எடுப்பாங்களா? எடுத்துகிட்டு போகட்டும். ஆனால் சவுல் சொல்கிறாரு, ஜனங்களுக்கு பயந்து எந்த சூழ்நிலை மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருப்பார். கர்த்தருக்காக நீ நிற்கிறீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கர்த்தருக்காக நீ செயல்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். கர்த்தருக்காக நீங்கள் வாழுகிறீர்கள், கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். ஆமேன். பக்கத்து வீட்டில் என்ன நினச்சிக்குவாங்க, ஹவுஸ் ஓனர் என்ன நினச்சிக்குவாங்க, வேலை செய்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஓனர் என்ன நினச்சிக்குவாங்க, அவங்க என்னவோ நினச்சிக்கட்டும். கர்த்தருக்கு விரோதமாக எதை சொன்னாலும் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. ஆமேன். மனுஷனுக்கு பயப்படாதீங்க. உயர்வு கர்த்தருடையது, ராஜ்யம் கர்த்தருடையது, ஆளுகை கர்த்தருடையது. யாருக்கோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தை வந்துட்டு இருக்குது, மனுஷனுக்கு நீ பயப்படாதே, மனுஷனுக்கு நீ பயப்படாதே, மனுஷனுக்கு நீ பயப்படாத. உன் போஸ்ட்டை தூக்க அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, உன் வேலையை சீட்டை கிழிக்க அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து பார், கர்த்தர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நீ காண முடியும். கடைசியாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 15வது அதிகாரம் 25, 30 உள்ள வசனங்கள். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, அவன் ஆண்டவருக்கு முன்பாக செய்த எவ்வளவோ கீழ்ப்படியாமைகள் அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் பூசி மெழுகி ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. ஆமே. உண்மையாகவே அவன் ஒரு உண்மையாக ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்யணும், இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது
மனம் நொறுங்குண்டு குத்தப்பட்டு தேவனுடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டும் தான் கேட்டிருக்கணும். ஆனால் அந்த காரியத்தை அவன் செய்யலை. அவன் தேவன் கூட ரெக்கன்சல் ஆகலை. ஆனால் அந்த ரெக்கன்சல் ஆகாமையே அந்த பாவத்தை மறைத்து அந்த பாவத்தை நன்மை செய்கிறது போல மூடிக்கொண்டு இந்த இடத்துல அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆமே, வேதத்தில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசம் அடைவான். ஆனால் சவுல் என்ன செய்கிறாரு, அவருடைய தவறுகளை எல்லாம் அது ரெக்கவராகி வரக்கூடிய வழியை அவன் பார்க்கல. ஆனால் என்ன செய்கிறான், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நெவர். ஆமேன். ஒருவேளை வேற வழி இல்லாமல் ஒரு நிர்பந்தத்தில் ஒரு ப்ரெஷரில் வேணால் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார், அங்கீகரிக்கவே மாட்டார். சவுல் போகிறார், வேறு வழி இல்லாமல் இவன் ராஜாவாக இருக்கிறானே, ஜனங்களை வேணா ஒன்றும் தவறாக நினைத்து விடக்கூடாது என்று சாமுவேல் போகிறார். ஆனால் தேவன் போயிருக்க மாட்டார். ஆமேன். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எப்படி நம்ம இருக்கிறோமோ அப்படியே நம்ம காட்டுவோம். ஆமேன். நான் ஜெபிக்காத ஒரு ஆளாக இருந்துட்டு வெளியே நான் 3 நாள்கள் தேவ சமூகத்திலே புசியாமலும் குடியாமலும் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, ரீல் விடக்கூடாது. நான் எப்படி இருக்கிறேன்னு அப்படி தான் காட்ட வேண்டும். என்னுடைய பாவத்தை என்ன செய்யணும், முதல்ல அறிக்கையிடணும், பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாருங்க, அந்த இடத்துல மனம் கசரவில்லை, அழவில்லை, இருதயம் நொறுக்கப்படவில்லை, தன்னுடைய தவறுக்கு மனஸ்தாபப்படவில்லை, தேவனுடைய பாதத்தை தேடவில்லை, தேவனுடைய கிருபையை கேட்கவில்லை, தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அசிட்டிஸ் நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் மாத்திரம் என்ன செய்யணும், அந்த நிகழ்ச்சியை, அந்த வைபவத்தை நடத்தி கொடுத்து விட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ யோசிப்ப, நம்மளை வளர்ந்து வந்துட்டுருக்கோம் அப்படி தானே. ரொம்ப அப்படியே ஆதிகால பரிசுத்தவாட்டிங்க, பரிசுத்தவானுங்க, ரொம்ப வருஷமாக பரிசுத்தவானுங்க அப்படிலாம் நம்ம யாரும் இங்கே இல்லை. வளர்ந்துட்டு வரோம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். சவுலினுடைய வாழ்க்கையினுடைய விழுகைகள், அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய மாய்மாலம், அவனுடைய துணிகரம், அவனுடைய மற்றவங்க மீது பழி கொடுக்கறதான நிலைமை, அவனுடைய வாழ்க்கையில் அதை ரெக்டிஃபை பண்ணாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் தொடர்ந்து அவன் ராஜாவாக இருக்க முடியாமல் போனது. அவனுடைய ஸ்தானத்தில் வேற ஒரு ஆளை தேவன் கொண்டு வரக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை அவனுக்கு ஏற்படுத்தினது. ஆமேன். நம்ம முழங்கால் படியிடுவோம், ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆரம்பித்தனா கடைசி வரைக்கும் ஓடி முடிக்கணும். ஆண்டவரே, பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியாக என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும்ப்பா. அறகுறையாக பெயரக்கூடாது, பாதியில் பெயரக்கூடாது. ஆண்டவரே, சந்தோஷமாக ஆரம்பித்தேனா ஆண்டவரே, பாதியிலேயே நான் இழுத்து மூடுற ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. இப்படி கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா.